ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா நெய் சாப்பாடு தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு 2 குழி கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி நெய்யும் போட்டுக்கிறேன். இன்னொரு கரண்டி நெய் போட்டுக்கலாம். நெய் சாப்பாடு செய்கிறதுனால நெய் கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ நம்ம எல்லா கறிப்பட்டை எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளியும் கையோட சேர்த்துக்குங்க. வதங்கிறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வதங்கிச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வேறு எந்த தூளும் சேர்க்கக்கூடாது. இதில் காரம் ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா காரம் தான். உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிற மாதிரி தான் இது. நான் இப்போ ஊற்றிக்கிறேன், தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். இப்போ புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து நம்ம தம்மு வச்சுக்கலாம். நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் போட்டு நம்ம இப்போ தம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து நெய் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நிறுத்திக்கலாம் அடுப்பை. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நெய் சாப்பாடு. பெரிய கனவா இது வந்து நம்ம சிக்கன் 65 போட போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஒரு அரை வேக்காடு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ லைட்டாக வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கனவை வந்து வேக வச்சோம். வெந்துருச்சு. 3/4 வேக்காடு வந்துருச்சு. பாருங்கள், அப்படியே சின்னதாக சுருங்கி போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ரவுண்டாக 6 நபருக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா போடக்குள்ள பார்க்கலாம். நம்ம கனவாவுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் 65 தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. உப்புலாம் போடாதீங்க. இது நான் போடுற தூளில் வந்து உப்புலாம் இருக்கும். இப்போ நம்ம கனவா வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா கனவும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கத்திக்கணும். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வந்து கனவா சிக்கன் 65 போட்டு எடுத்துக்கலாம். பார்த்து பத்திரமா போடுங்க. பழகம் வந்து திருப்பி போட்டாச்சு. இன்னும் லைட்டாக வேகட்டும். வெந்தோடனே எடுத்துடலாம். சூப்பராக வறுத்து எடுத்துட்டோம். ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கனவா 65 வந்து நம்ம முடிச்சிட்டோம். சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரு தடவை மட்டும் தான் வெடிச்சுது. ஆனால் நீங்கள் பொரிக்கக்குள்ள நீங்கள் கவனமாக பார்த்து மட்டும் பொரிச்சிக்குங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம பேய் விருந்துக்கு தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்காக கூப்பிட்டு நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம். என்னென்ன சாப்பாடுனா நெய் சாப்பாடு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்தா கனவா 65, ஒரு ஸ்வீட்டு, கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் வைக்கணும். விருந்துனா ஒரு ஸ்வீட் வச்சுருக்கோம். அலோவின்காக. அலோவின்னா என்னென்னா வந்து பேய்களுக்குன்னு ஒரு விழா இங்கே.
அதனால் இப்போ வந்து அவங்கள கூட்டினுக்குறோம். நாங்கள் கூப்பிடக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க, வாலண்டரியாக வந்துக்கிறாங்க. சத்தெல்லாம் கேட்குது. நாங்கள் வந்து இப்போ அவங்க ஆட போகிறாங்க, டான்ஸ்லாம் ஆட போகிறாங்க. கூட சேர்ந்து நாங்களும் ஆட போகிறோம். நீங்கள் பாருங்கள், மரத்துலலாம் கலர் கலராக தொங்குறாங்க. இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இது சும்மா ஒரு ஜாலிக்காக எடுக்கிறது தான். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க ஆடிக்கிட்டே வந்து சாப்பிட போகிறாங்க. செம்மையான பேய் விருந்து. நீங்களும் சாப்பிட வாங்க அவங்க கூட. நாங்கள் இப்போ தோட்டத்தில் தான் வந்து கொடுக்குறோம். ஆனால் உள்ளே தான் செஞ்சோம். காரணம் என்னென்னா குளிரில் வந்து அப்புறம் நாங்களும் பேயாக மாறிடுவோம். உண்மையாகவே பேயாக மாறிடுவோம் குளிரில் செஞ்சோம்னா. அதனால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது விதமான இருக்கிற வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். பிஸ்கெட்டுக்கு வந்திருக்காங்க. Hey.